வெல்கம் டு திரியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நடந்த டிஎன்பிசி குரூப் 1 ஆப்டிடியூடுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஒரு சிலர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள், கஷ்டமாக ஈஸியாக அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 மேரிட் கப்புள்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது 2 மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க. டீன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரு யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாக்டர் யாருன்னா RUக்கு பார்த்தீங்கன்னா மதராக இருக்காங்க. சரிங்களா? கியூன்றவங்க யாருன்னா லாயரு. இவங்க யாரை மேரிட் பண்ணியிருக்காங்க? பிஏ வந்து மேரிட் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சன் இருக்காங்க, ஒரு கிராண்ட் சன் இருக்காங்க. அதாவது அவனோட பையன் இருக்காங்க, அவனோட பேரன் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ 2 மேரிட் கப்புள்ஸ்ல ஒருத்தவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மேல் இன்ஜினியர் இருக்காங்க. இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் யாரு அது மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ பியா எஸ்ஆ கியூஆ டியா அப்படின்னு பார்த்துருவோமா? சரி, இப்போ டீன்றவங்க பார்த்தீங்கன்னா டீச்சர் யாரை மேரிட் பண்ணியிருக்காங்க? டாக்டரை வந்து மேரிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து டாக்டர். ஓகே, இவங்க வந்து யாருன்னா R&Uக்கு மதரா இருக்காங்க. கரெக்டா? ஸோ RUவோட மதர். ஸோ மதர்னா வந்து ஃபீமேல்னா நான் ரவுண்டு போடுறேன், இது ஃபீமேல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்க மதரா இருந்தா இவங்க தான் இவங்களோட அப்பா. சரிங்களா? ஸோ இது ஃபீமேல்னா மைனஸ், இது நான் பிளஸ் அப்படின்னு போடுறேன். இல்லைனா ரவுண்டு இல்லை பாக்ஸ் எது ஒன்றா வச்சு ஞாபகம் வச்சுங்க. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாங்க. கியூன்றவங்க லாயர் யாரை மேரிட் பண்ணியிருக்காங்கன்னா பீன்றவங்களை வந்து மேரிட் பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கியூ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க யாரு? லாயரு. யாரை மேரிட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க, பி அப்படின்றவங்கள மேரிட் பண்றாங்க. இப்போ இந்த பி பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா அப்படின்னு தெரியல. சரி, ஓகே. இவங்களுக்கு ஒரு சன்னும் இருக்காங்க, கிராண்ட் சன்னும் இருக்காங்க. என்னது? ஒரு சன் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த சன்னுக்கும் பிறந்தவங்க தான் பிக்கு கிராண்ட் சன். ஓகேவா? ஸோ ஒரு கிராண்ட் சன், இவங்களுக்கு கிராண்ட் சன். சரி, இப்போ இந்த டயக்ராமை இதில் வந்து ஃபெட்ச் பண்ணுறோம். என்ன ஃபெட்ச் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட், ஒரு மேல் இன்ஜினியர். சரிங்களா? இப்போ இந்த டயக்ராமை இதில் எப்படி ஃபெட்ச் பண்ணலாம்னு பார்ப்போமா? ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. 2 மேரிட் கப்புள்ல ஒருத்தவங்க ஹவுஸ் ஒய்ஃப். இங்க நல்லா பாருங்க, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ். கண்டிப்பா இவங்க வந்து மேரிட் பண்ண சான்சஸ் இல்லை. சரிங்களா? சன் இருக்காங்க, கிராண்ட் சன் இருக்காங்க. அப்ப இவங்க தான் சன்னா இருக்க சான்ஸ் இருக்கு. அதாவது கியூ லாயர் இருக்காங்களா, கியூ வந்து டீயோட அப்பா அப்படின்னு வைக்கலாம். பி பார்த்தீங்கன்னா இவங்கள தான் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்னு வைக்கலாம். ஏன் அப்படி சொல்றோம்னா, 2 மேரிட் கப்புள்ல இங்க சொல்லியிருக்காங்க, 2 மேரிட் கப்புள்ல அதாவது 2 மேரிட் லேடிஸ்ல ஒருத்தவங்க ஹவுஸ் ஒய்ஃப். இங்க பாருங்க, ஒருத்தர் டாக்டரா இருக்காங்க. சரிங்களா? ஒரு ஃபீமேல் யாரு? டாக்டரா இருக்காங்க. கண்டிப்பா இங்க ஹவுஸ் ஒய்ஃப் போட முடியாது, ஏன்னா லாயர் இருக்காங்க. இங்க டீச்சர் இருக்காங்க. இங்கேயும் நம்ம எதுவுமே போட முடியாது. ஏன்னா வந்து மேரிட் கப்புள் தான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, மேரிட் லேடிஸ். அப்ப கண்டிப்பா பி தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மேல் இன்ஜினியர் இதெல்லாம் நம்ம ஃபெட்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நமக்கு தேவை என்ன? ஹவுஸ் ஒய்ஃப் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க, அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ நமக்கான ஆன்சர் என்ன? பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன மாதிரி 2 மேரிட் கப்புள், இது ஒரு மேரிட் கப்புள், இது ஒரு மேரிட் கப்புள் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யார் வருவாங்க, இங்கெல்லாம் என்ன வரும் அப்படின்றது நம்ம போடணும்னு அவசியமே இல்லை. நம்ம கொஸ்டினை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும், இதை போட்டலாம். இப்போ இங்க சொன்ன மாதிரி பி சன்னு, கிராண்ட் சன்னா இருக்காங்க பாருங்க. பிக்கு சன் இருக்காங்க, கிராண்ட் சன் இதுல யார் வேணா இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். இந்த மாதிரி சம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஎன்பிசில கேட்டுட்டே இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். அதாவது A is at 1 அப்படின்னு சொல்றாங்க, B equal to Y ஸோ 2 அப்படின்னு சொல்றாங்க, C equal to X பார்த்தீங்கன்னா 3.
ஸோ இப்போ இதை வச்சு எதுலாம் ஈக்குவல் டு கரெக்டாக இருக்கு, எது வந்து ராங். ஸோ கொஸ்டின் எல்லாம் பாருங்க, ராங் எதுன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் எது கரெக்ட் எது ராங் எப்படி நம்ம பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஏபிசிடியில் இங்கே பாருங்க, ஏ இசட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதாவது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம். இப்போ இது எல்லாமே பாருங்க, இது நான் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறேன், எம்ல இருந்து என் எழுதுறேன். ஏன் அப்படின்னு சொல்றேன், என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இங்க நல்லா பாருங்க என்ன சொல்றாங்க, ஏவும் இசட்டும் ஈக்குவல். ஸோ அதாவது 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட பிளேஸ் வேல்யூ என்ன, ஏபிசிடியில் நம்ம 1 2 3 எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஏவும் இசட்டும் சேர்த்து 1 அப்படின்னு சொல்றாங்க. b ஈக்குவல் டு y அது பார்த்தீங்கன்னா 2. ஸோ இங்க பாருங்க இது 2, இதோட வேல்யூ என்ன 2. a ஈக்குவல் டு z, b ஈக்குவல் டு y. c ஈக்குவல் டு x பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா? அப்ப அதே மாதிரி அப்படியே கண்டினியூஸா போகுது. அப்படின்னா என்ன வரும், 4 5 6 7 8 9 10 11 12 13 வரைக்கும் போகுது. இப்ப இதை வச்சு தான் நம்ம போட போறோம். ஓகேவா? ஸோ m ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பாருங்க, m வந்து 13, n 13. ஸோ அப்போ இது கரெக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இங்க பாருங்க a பிளஸ் b பிளஸ் c வந்து xyzக்கு ஈக்குவலா அப்படின்னு பார்க்குறோம். a ஓட வேல்யூ என்ன, 1 2 3 எவ்வளோ வருது, அதாவது 1 2 3 6 ஆன்சரா. xyz என்ன வருதோ அதேதான், 3 2 1 இருக்கு, 3 2 1. ஸோ இதை ஆட் பண்ணாலும் என்னது 6. அப்போ இதுவும் கரெக்ட். நமக்கு என்ன ராங் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அடுத்து பாருங்க m n எவ்வளோ 13, ஒரு 13 எவ்வளோ 26. எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எல்லோட வேல்யூ 12, ஓவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12. நெக்ஸ்ட் ஏ இசட் 1 1 பிளஸ் 1 பிளஸ் 1 எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது, 12 12 24 25 26. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான், m n ஈக்குவல் டு l o a z எல்லாமே கரெக்ட் தான். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா e g j வந்து எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. e ஓட வேல்யூ என்ன 5, அது வந்து பிரைம் நம்பர் தான், 5 வந்து பிரைம் நம்பர். g பாருங்க, g ஓட வேல்யூ என்ன 7, அதுவுமே பிரைம் நம்பர் தான். j ஓட வேல்யூ பாருங்க 10 இருக்கு, இது பிரைம் நம்பரா, j வந்து 10 வந்து பிரைம் நம்பரா. ஸோ பிரைம் நம்பர் இல்ல, இது எல்லாமே பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க, ஆனா j வந்து பிரைம் நம்பர் இல்ல. ஸோ ஒன்னு தப்பானாலுமே எல்லாமே இதுல இருக்கிறது எல்லாமே தப்பு தான். சரிங்களா? டி ஆப்ஷன்ல EG கரெக்ட் தான், பட் j வந்து 10 இல்ல, அதனால டி ஆப்ஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்னன்னா ஏ பாத்தீங்கன்னா பின்ற ஒருத்தவங்களை விட 20% ஒர்க் வந்து கம்மியா பண்றாங்க, அதாவது அவங்களோட எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏ வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 7.5 மணி நேரம் எடுத்துக்கிறாருன்னா அப்ப பி வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களை விட நான் வந்து கொஞ்சம் வேலை கம்மியா பாக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், டைம் வந்து அதிகமா தான் நான் எடுத்துப்பேன். 7.5 மணி நேரம் நான் எடுத்துக்கிறேன்னா நீங்க அதை விட கம்மியா தான் இருப்பீங்க. சரிங்களா? இது எப்படி நம்ம போடலாம்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ இருக்கு பி இருக்கு. இப்ப பீன்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு 100% ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இவங்க 20% கம்மி, யாரை கம்பேர் பண்றப்ப, பிஏ கம்பேர் பண்றப்ப. அப்ப எவ்வளவு ஒர்க் செய்வாங்க, 80%. ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோல அடிப்போமா, அடிச்சா என்ன வரும் 4:5. இது வந்து அவங்களோட எஃபிஷியன்சி, அதாவது அவங்களோட திறன்னு சொல்லலாம். சரிங்களா? அவங்களோட எஃபிஷியன்சி 4:5 இருக்கு. அப்ப டைம்க்கான ரேஷியோ என்ன வரும், ரிவர்ஸ்ல எழுதுவோமா 5:4. பட் நம்ம இது எழுதணும் கூட அவசியம் இல்லை, இந்த ஸ்டெப்பு கூட நம்ம தேவையில்லை. பட் இது மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும், எஃபிஷியன்சி எவ்வளோ 4:5. இப்ப நீங்க நல்லா பாருங்க, ஏன்றவங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க, 7.5 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, அதாவது 7.5 hours. ஒர்க்கோட ஃபார்முலா என்னன்னு தெரியுமா, ஸோ ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம். கரெக்டா? ஒர்க் வந்து என்னது, ஒர்க்கோட ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம். சரியா? இப்போ क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7.5 மணி நேரம் ஏ வந்து ஒர்க் பண்றாங்கன்னா பி வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் நம்ம எவ்வளவு கண்டுபிடிப்போமா, எஃபிஷியன்சி ஏக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதாவது ஏவோட டோட்டல் ஒர்க் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம்.
சரிங்களா? இது ஏக்குன்னு நம்ம வச்சாலும் ஓகே, எதுனாலும் ஓகே. இது வந்து டோட்டல் ஒர்க், இது மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். இங்க பாருங்க, இது ஏ கூட வேணாம், டோட்டல் ஒர்க் எவ்வளவு அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி ஏ ஓடது எவ்வளோ 4 இருக்கு, இன்டு டைம் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றாங்க 7.5 hours. ஓகேவா? ஸோ இது டோட்டல் ஒர்க்கு, ஏக்கான டோட்டல் ஒர்க்னாலும் அதே மாதிரி தான், பியோட டோட்டல் ஒர்க்கும் அதே மாதிரி தான் வரும். சரிங்களா? இப்போ 4 × 7.5 எவ்வளோ 30யா? இதுதான் டோட்டல் ஒர்க்கு 30. நமக்கு என்ன தேவை? பியோடது தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி டிவைட் பை டைம். பி வந்து எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சியா? ஸோ பி எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போமா? டோட்டல் ஒர்க் எவ்வளோ 30, பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 5 இருக்கா? ஸோ ஆன்சர் என்ன 6. அதாவது பி அந்த வேலையை எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 hours வந்து முடிச்சிருவாங்க. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாம். ஸோ டைம் அவுட் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே ஈஸியான சம் தான். சரியா? இப்போ ஒரு இது கொஞ்சம் இது இன்னொரு மாடல், டைம் அவுட் ஒர்க்லேயே ஒரு செகண்ட் மாடல் கூட வச்சுக்கலாம். ஒரு 4 மென், ஸோ 4 பேர் சேர்ந்து, ஒரு 4 மென் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 3 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3 உமன் இருக்காங்க, 6 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க, நாட் ட்ரூ. ஸோ கரெக்டாக பார்க்கணும், ட்ரூவா நாட் ட்ரூவா அப்படின்னு பார்க்கணும் கண்டிப்பாகவே. ஏன்னா நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாட் ட்ரூ, ராங்கு, ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இப்போ இதில் எது தப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்க, 4 மென் இருக்காங்க, அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க 3 days. ஸோ 4 மென்னு ஒரு வேலையை 3 days எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அதே ஒர்க்கு தான். ஸோ அதனால ஒர்க்கை வந்து நான் ஈக்குவல் பண்றேன், அவங்க செஞ்ச ஒர்க்கை வந்து ஈக்குவல் பண்றேன். ஓகேவா? எத்தனை உமனு 3 உமனு அதே வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க 6 நாள்ல முடிக்கிறாங்க. அதாவது 3 உமனு 6 daysல வந்து முடிக்கிறாங்க. சரிங்களா? இதை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணுவோமா? 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 6 அடிச்சா 2 3. இப்போ மென் இருக்கா? ஸோ இந்த மென் அப்படியே வச்சுப்போம், இந்த உமனை வந்து கீழே கொண்டு வந்துடலாம். மென் உமனுக்கான ரேஷியோ நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே என்ன இருக்கு 3 அப்படியே போடுறோம், இந்த 2 பார்த்தீங்கன்னா கீழே வந்துருமா? ஸோ மென் உமனுக்கான ரேஷியோ எவ்வளோ 3/2. சரிங்களா? மென் உமனுக்கான ரேஷியோ 3/2. இப்போ டோட்டல் ஒர்க் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏதோ ஒன்று இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, இல்லை இதே அந்த ரேஷியோவை இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி ஆன்சர் தான் கிடைக்கும். சரிங்களா? பார்த்துருவோமா? இப்போ 4 மென் இருக்காங்க, அதாவது 4 மென்னு இன்ட்டு 3 days. ஸோ இதை அடித்தா எவ்வளோ வரும்னு பார்ப்போமா? இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ மென்னோட ஒர்க் எவ்வளோ 4 3, எம் வந்து எவ்வளோ 3 இருக்கு, இன்ட்டு 3. ஸோ இங்கே இருக்க 3. ஸோ எவ்வளோ ஆன்சர் 36ஆ? இல்லை நீங்கள் இதில் 3 உமனு இன்ட்டு 6 இருக்குல்ல, ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? அதுவும் அதே ஆன்சர் தான் வரும். 3 இன்ட்டு 2ஆ? ஸோ 3 இருக்கு, உமனோட வேல்யூ என்ன 2 இருக்கு, 6 இருக்கா? இதுவும் பாருங்க 3 இன்ட்டு 2 எவ்வளோ 6, 6 இன்ட்டு 6 36. ஸோ எதுனால ஒரே மாதிரி தான் வரும், நம்ம ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம போட்டால் போதும். சரிங்களா? இப்போ எங்க பாருங்க, கொஸ்டின் என்ன கேட்குறான், ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ எல்லாத்தோட நம்ம டோட்டல் ஒர்க் நம்ம கண்டுபிடிச்சாலும் 36 அப்படின்னு வருது. ஃபர்ஸ்ட் பாருங்க, 8 மென்னு 6 உமனு ஒரு நாள் ஒர்க் பண்ணா இந்த 36 வந்து ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம அதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ எங்க பாருங்க, 8 மென் இருக்காங்க, 8 இன்ட்டு மென்னுக்கான நம்ம ரேஷியோ என்ன கண்டுபிடிச்சோம் 3 பிளஸ் 6 உமன் இருக்காங்களா? ஸோ 6 இன்ட்டு உமனோட ரேஷியோ என்ன போட்டிருக்கோம் 2. இங்க பாருங்க 1 day தான். ஸோ இதை நம்ம ஃபுல்லாவே இன்ட்டு 1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆன்சர் என்ன வரும் 3 இன்ட்டு 8 எவ்வளோ 24, 6 இன்ட்டு 2 எவ்வளோ 12. ஆன்சர் என்ன டோட்டல் ஒர்க்கு 36. நம்ம கிடைச்சிருக்க டோட்டல் ஒர்க் என்ன 36. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். நமக்கு கொஸ்டின் கேட்கறது என்ன நாட் ட்ரூ. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க, சி ஆப்ஷன்ல பாருங்க, இப்போ 12 மென் இருக்காங்க, 12 இன்ட்டு மென்னா எவ்வளோ ரேஷியோ 3ஆ?
எல்லாமே 1 day தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம பிரச்சனையே இல்லை. இன்ட்டு 1 நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே போட்டுக்கலாம். ப்ளஸ் சாரி 12 மந்த் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 3 into 12 எவ்வளோ 36. ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ வந்துச்சு 36. அப்போ இதுவுமே கரெக்ட் தான். இங்கே பாருங்க 18 உமன் இருக்காங்க. ஸோ 18 இன்ட்டு உமனோட ரேஷியோ எவ்வளோ 2 into 18 எவ்வளோ 36. எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஏவும் கரெக்ட், சியும் கரெக்ட், டியும் கரெக்ட். இப்போ பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 6 men + 8 women அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே 1 day தான், ஸோ பிரச்சனை இல்லை. 6 into மென்னோடது எவ்வளோ 3. ஸோ 6 into 3 + 8 into உமனோடது எவ்வளோ 2. ஸோ ஆட் பண்ணுவோமா. 6 into 3 எவ்வளோ 18 + 2 into 8 எவ்வளோ 16. ஆன்சர் என்ன வரும் 34. ஸோ நம்ம 34க்கு இது ஈக்குவலாக இருக்கா இல்லை. ஸோ இதுதான் தப்பு, சரிங்களா. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன பி ஆப்ஷன். ஓகேவா. இது டைம் அண்ட் ஒர்க்கில் இன்னொரு மாடல். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 2 to 3 கொஸ்டின் ஆச்சு கண்டிப்பாக இருக்கும், சரியா. ஓகே, இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. the area of circle என்ன πr ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் எவ்வளோ increased by 66. அதாவது நார்மலா சர்க்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா 66 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ரேடியஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுனால 1 சென்டிமீட்டர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் நியூ சர்க்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த புதுசாக ஃபார்ம் ஆகுதுல்ல அந்த சர்க்கிளோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலா ஏரியாவோட ஃபார்முலா என்ன πr², கரெக்டா. ஸோ πr². இங்க பாருங்க, இப்போ இதுதான் நமக்கு நார்மலா வந்து ஈக்குவேஷனு. ஒரு புது சர்க்கிள் உருவாகுதுல அதோட ஏரியா வந்து என்ன இருக்கு 66 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆட் ஆகுது. இப்போ இங்க ஏரியா இருக்கு, ஏரியா பிளஸ் எவ்வளவு ஆட் ஆகுது பாருங்க 66 ஈக்குவல் டு இந்த πr² பை இருக்கு, ஆர் கூட என்ன ஆட் ஆகுது பாருங்க ரேடியஸ் கூட 1 சென்டிமீட்டர் வந்து ஆட் ஆகுது. ஸோ அப்ப ஆர் பிளஸ் 1 ஓகேவா, ஏன்னா 1 சென்டிமீட்டர் ஆட் ஆகுறதுனால ஆர் பிளஸ் 1 ஸ்கொயர் ஓகேவா. இப்போ இந்த ஏரியாவோட ஏரியா ஈக்குவேஷனுக்கு ஏரியாவோட ஈக்குவேஷன் எவ்வளோ πr². ஸோ இதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இந்த πr². ஸோ πr² plus 66 equal to r plus 1 square தான் என்ன வரும் a plus b whole square. ஸோ என்ன ஃபார்முலா a square plus b square plus 2ab. ஸோ அதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. பை இருக்கு r square a square plus b square plus 2ab 2r வருமா. ஸோ இப்படி தானே போடுவோம். ஓகே, இப்போ இது அப்படியே நம்ம உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா, என்ன வரும் πr² வரும் பிளஸ் π இன்ட்டு 1 எவ்வளோ பை வரும் பிளஸ் 2πr. இங்க என்ன இருக்கு πr² பிளஸ் 66 இருக்கா. ஸோ இந்த πr² நம்ம கேன்சல் பண்ணிடலாமா. அடுத்து என்ன இருக்கு, இப்போ திரும்ப பாருங்க 66 அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டுமே இருக்கா, என்ன இருக்கு π பிளஸ் 2πr இருக்கா. இது நம்ம பை மட்டும் தனியாக வெளியே எடுத்துடலாமா திரும்ப. ஸோ பை மட்டும் வெளியே எடுத்துட்டா என்ன ஆன்சர் 1 plus 2r இருக்கும். ஸோ திரும்ப இதே ஸ்டெப் தான் எழுதுவோம். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஸ்டெப் நான் எழுதுனா உங்களுக்கு புரியாது, அதனால தான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. இப்போ 66 ஈக்குவல் டு பையோட வேல்யூ என்ன 22/7 plus 1 plus into 1 plus 2r. 22 66 அடிச்சா எவ்வளோ 3 into 7 எவ்வளோ 21 1 plus 2r இருக்கா. ஸோ அப்போ 2r ஓட வேல்யூ என்ன 1 வந்து மைனஸ் பண்ணால் 20. அப்போ r ஓட வேல்யூ எவ்வளோ 10. சரி, இப்போ r ஓட வேல்யூ என்ன 10, ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் நியூ சர்க்கிள் கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஏரியா எவ்வளோ ஏரியா ஆஃப் நியூ சர்க்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது பை இன்ட்டு ஆர் பிளஸ் 1 ஸ்கொயர் இருக்கா. ஸோ இந்த ஆரை வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. பையோட வேல்யூ என்ன 22/7, ஆரோட வேல்யூ என்ன 10 10 plus 1 எவ்வளோ 11 11 ஸ்கொயர் சரிங்களா.
இப்போ இதுதான் ஆன்சர்ல இருக்கா பாருங்க. 2/7 10^3 இருக்கு, 2/7 9^3 இருக்கு, 2/7 11 கியூப் இருக்கு, 2/7 12 கியூப் இருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு தெரிஞ்சது இங்கே 11 இருக்கு, இங்கேயும் 11 இருக்கு. ஸோ திரும்ப வந்து 11 கியூப்ல ஏதாச்சும் மாற்ற முடியுமான்னு பாருங்க. இதை நம்ம வேற எப்படி எழுதலாம்னா 22-ஐ 2 × 11 எழுதலாமா? 2 × 11 divided by 7. இங்க என்ன இருக்கு? 11 ஸ்கொயர் இருக்கு. கரெக்டா? சோ இத வேற எப்படி எழுதலாம்? 11^1 இருக்கு. சோ அப்படினா என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணிப்போமா? அப்ப 2 divided by 7 into 11 மல்டிப்ளைல இருந்தா என்ன பண்ணலாம்? சோ பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு. 11 இருக்கு. அப்ப 1 + 2 எவ்வளவு? 3. சோ ஆன்சர் என்ன? நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 2/7 11^3. சரிங்களா? இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா எப்பவுமே கேட்டுட்டே இருக்காங்க. சோ டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி வந்துட்டே இருக்கும். என்ன क्वेश्चनனா ஒரு டவுன்ல ஒரு பாப்புலேஷன் வந்து இருக்கு. அதாவது ஒரு நகரத்தோட மக்கள் தொகை வந்து 6% வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டா? இப்போ வந்து நம்ம எப்படின்னா இப்போ ஒரு 10,000 people இருக்காங்க, 6% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன வரும்? 6% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது 1%னா 100. அப்ப 6% 600. அப்ப 10,600 வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா திரும்ப 6% வந்து 600 அப்படின்னு போட்டா தப்பு. ஆக்சுவலா எப்படி क्वेश्चन கேக்குறாங்கன்னா திரும்ப இதுல இருந்து 6% நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதுல இருந்து எவ்வளவு 6% இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த क्वेश्चனும் ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 2018ல 238765 அப்படின்னு இருக்காங்கன்னா 2019 இருக்கு. 2019ல ஒரு 6% இன்க்ரீஸ் ஆகணும். 2020ல பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 6% இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்தோம்னா 2020ல நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி இயர் போக போக 6% இன்க்ரீஸ் ஆகிறதால இது ஒரு ஃபார்முலா இருக்கு. சக்சசிவ் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சோ நிறைய இடத்துல யூஸ் ஆகும். சக்சசிவ் பெர்சன்டேஜ்னு சொல்லுவோம். சக்சசிவ் பெர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா x + y + x × y xy divided by 100. இது நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கூட இதே சேம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவோம். சோ இப்போ ஒரு 8,000 இருக்கு, 20% per annum சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர்லயும் அதே 20% per annumனா 20 + 20 + 400 divided by 100 அப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுல இதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். சரி பாப்போமா? ஃபர்ஸ்ட் xன்றது என்னன்னா 6%. 6 + y வந்து செகண்ட் இயருக்கும் 6 தான். சோ 6 + x × y எவ்வளவு? 36. அதாவது 6 × 6 எவ்வளவு? 36 divided by 100. சோ இது எப்படி பண்ணலாம்? 6 + 6 எவ்வளவு? 12 + 36 வந்து நம்ம என்ன வரும்? 0.36 னு வருமா? 0.36. அப்ப என்ன ஆன்சர் வருது? 12.36. ஓகேவா? நம்மளோட ஆன்சர் என்னன்னா 12.36% என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப இந்த 238765 இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் 100% இருக்கு. அப்படின்னா இங்கிருந்து நம்ம இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 12.36% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சோ அப்ப ஆக்சுவலா எத்தனை வந்திருக்கும்? 100 ஒரு பிளஸ் 12.36 அப்படின்னா எவ்வளவு வரும்? 112.36% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? 100%னா எவ்வளவு? 238765 இருக்கா? சோ இதை எப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? சோ அதை அப்படியே போடுவோமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 238765 இருக்கும் இன்ட்டு 112.36 இருக்கும் ஈக்குவல் டு 100% இன்ட்டு இந்த கொஸ்டின் மார்க் வந்து நம்ம x அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 268276 அப்படின்னு வரும். ஸோ பாயிண்ட்ல வந்து உங்களுக்கான ஆன்சர் வரும். சரிங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல வரும் 268276.354 அப்படின்னு வரும். ஓகேவா?
இந்த சக்சஸிவ் பர்சன்டேஜ் பார்த்துங்க அடிக்கடி வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து சக்சஸிவாக தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த சக்சஸிவ் பர்சன்டேஜ் பார்த்துங்க x + y + xy/100 இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்ட அந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதை நான் 1 by 1 சொல்றேன். சார் பாஸ் பண்ணுங்க. Next question பாருங்க. If the simple interest on 20,000 be more than simple interest on 50,000 by 3,000 in 5 years, the rate percentage per annum is. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஸோ தமிழே ஒரு டைம் படிச்சு பாருங்க. கொஞ்சம் வந்து கொஸ்டின் வந்து லைட்டா ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். 5 இயர்ஸ்ல, அதாவது 5 ஆண்டுகள்ல பிரின்சிபல் இருக்குல்ல 20,000, அதாவது 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னமோ இருக்கு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 5 வருஷத்துல 15,000க்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுல்ல, அதுவும் 20,000 அதாவது இன்ட்ரெஸ்ட் 15,000க்கு 5 வருஷத்துல ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த பர்சன்டேஜ்ல ஏதோ தான் இருக்க போகுது. சரிங்களா, ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு இங்க இருக்கிறது தான் 4 ஆப்ஷன்ல ஏதோ இருக்க போகுது. அதை விட இந்த 20,000 இருக்குல்ல, ஸோ 20,000த்துல நம்ம போடுறப்ப ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா தான். புரியுதுங்களா? இப்போ ஒரு 15,000த்துல ஒரு நம்ம 6,000 வச்சுங்களேன், ஒரு 6,000 ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 6,000க்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குதுன்னா 20,000க்கு நம்ம பார்க்குறப்ப ஒரு 9,000 கிடைக்குது அப்படின்னா அதோட டிஃபரன்ஸ் தான் வந்து எவ்வளோ 3,000. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, இது கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சுக்கிட்டே போதும். நார்மலாக ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100. 20,000த்துல கிடைக்கிற அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது இந்த 15,000த்துக்கு கிடைக்கிறத விட 3,000 அதிகமா இருக்கு. கரெக்டா? அப்ப இது 20,000 வச்சுக்கலாம். 20,000த்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் 15,000த்துக்கு கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணா 3,000 வருமா? கரெக்டா? இங்க பாருங்க, இப்ப PNR divided by 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்குறோம். PNR divided by 100 மைனஸ் இந்த P கேபிட்டல் P வந்து 20,000க்கு வச்சுங்க. ஸ்மால் PNR இது பார்த்தீங்கன்னா 15,000க்கு வச்சுங்க. சரிங்களா, 100 இது ரெண்டுமே என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, இந்த தனி வட்டியை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 3,000 வந்து கிடைக்கணும். கரெக்டா? ஸோ 3,000 கரெக்டு தான், 3,000. இப்போ PNRல காமனாக என்னதான் இருக்கு, N-ம் R ஈக்குவல் தான். என்னது, N வந்து 5 வருஷம் தான், ரெண்டுத்துக்கும் போட போற இன்ட்ரெஸ்டும் சேம் தான். அப்ப NR ஈக்குவல், இந்த NR காமனா வெளியே எடுத்துடலாமா? NR இங்க இருக்கக்கூடிய NR வந்து காமனா வெளியே எடுத்துடலாமா? ஸோ நம்ம NR, ஸோ ரெண்டுமே கேபிட்டல் ஆர்னே கூட வச்சுக்கலாம். N பிரின்சிபல் மட்டும்தான் வேற. எவ்வளோனா 5 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் ஒன்று தான். ஸோ நம்ம NR வெளியே எடுத்துடலாம், 100ஐயும் வெளியே எடுத்துடுறோம். இந்த பிரின்சிபல் எவ்வளோ, 20,000. ஸோ கேபிட்டல் என்ன போட்ட 20,000 மைனஸ் இந்த பிரின்சிபல் எவ்வளோ 15,000. ஸோ இந்த ஸ்டெப் கூட நான் இன்னொரு டைம் சொல்லிட்டுமா, அதாவது PNR/100 PNR/100 இருக்குன்னா இந்த NR divided by 100 நம்ம வெளியே எடுத்துட்டா என்ன இருக்கும், கேபிட்டல் P இருக்கும் மைனஸ் ஸ்மால் p இருக்குமா? கரெக்டா? ஈக்குவல் டு 3,000. இந்த கேபிட்டல் P எவ்வளோ, 20,000. 20,000 ஸ்மால் பிரின்சிபல் இது 15,000 மைனஸ் 15,000. இதை மைனஸ் பண்ண என்னோட வேல்யூ என்ன, N வந்து எத்தனை, என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸா 5 5 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 6 டிவைடட் பை 100 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ என்னது 20,000ல 15,000 போச்சுன்னா எவ்வளோ 5,000 ஈக்குவல் டு 3,000. சரிங்களா, இப்போ இந்த 0 0 0 எல்லாமே கேன்சல் ஆயிருமா? கரெக்டா? ஸோ இங்கே பாருங்க 5 இருக்கு, இங்கே ஒரு 5 இருக்கு, 3 இருக்கு. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ 20, இந்த 5ம் 20 கேன்சல் பண்ணால் எவ்வளோ 4 4 இன்ட்டு 3 ஆகுமா? ஸோ மேலே போகிறப்ப ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 4 × 3 12% தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுதா? 20,000க்கு வர ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 15,000க்கு வர ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விட 3,000 அதிகம். ஸோ இதுதான் கொஸ்டின். அப்படின்னா வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12,000. சரிங்களா, நெக்ஸ்ட் போலாமா?
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 12%. 12%. சரி, இங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் இசட்டோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 4 × 6 4 × 6 எவ்வளோ 24x ப்ளஸ் 2y × 4 எவ்வளோ 8y ஈக்குவல் டு 3 × 3 9x ப்ளஸ் 4 × 3 12y. சரிங்களா? ஸோ இந்த 9 வந்து 24 மைனஸ் பண்ணால் எவ்வளோ 15x ஈக்குவல் டு 12y இங்கே இருக்குது. ஸோ 8y மைனஸ் பண்ணால் எவ்வளோ 4y. அப்போ x டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ என்ன? ஸோ ரேஷியோ என்ன 4 டிவைடட் பை 15. சரி, இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? என்ன வரும் 7x ப்ளஸ் 7z ஈக்குவல் டு இந்த 3 கூட இப்போ கிராஸ் மல்டிப்ளை 3 × 2 எவ்வளோ 6x ப்ளஸ் 3 × 3 9z. ஸோ எக்ஸை வந்து இந்த சைடு கொண்டு போயிடுவோமா? எக்ஸ் 7xலேருந்து 6x போச்சுன்னா எவ்வளோ எக்ஸ் ஈக்குவல் டு 9z + 7z போச்சுன்னா எவ்வளோ 2z. ஸோ அப்போ எக்ஸ் டிவைடட் பை இசட்டோட வேல்யூ என்ன 2 டிவைடட் பை இங்கே 1 தானே இருக்குது. ஸோ நம்ம கீழே 1 போட்டுக்கலாம். சரிங்களா? 1 தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காமனாக இருக்கிறத நம்ம எப்படி வைக்கலாம்? ரேஷியோ. இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ வந்து ரேஷியோ வந்து கம்பைன் பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி பண்ணலாம்னா காமனாக என்ன இருக்குது எக்ஸ், அதை வந்து நம்ம சென்டரில் போட்டுக்கிறோம். எக்ஸு ஒய் இங்கே இசட் இருக்கா? ஸோ இது இசட் இந்த சைடு போட்டுக்கலாமா? எக்ஸு ஒய்க்கான ரேஷியோ எவ்வளோ 4:15. XZ எவ்வளோ 2:1. இங்கே 2 போடுவோம், இங்கே 1 இருக்கு. இப்போ 3 ரேஷியோ கம்பைன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கிற 2 தான் இங்கேயும் வரணும், இங்கே இருக்க 4 தான் இங்கேயும் வரணும். கரெக்டா? ஸோ 4 × 1 4, 2 × 4 எவ்வளோ 8, 2 × 15 எவ்வளோ 30. இதை வந்து நம்ம திரும்ப சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வரும்? 2 ஆல் டிவைட் பண்ணால் 2 4 15. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி இருக்காது. கொஸ்டினில் பாருங்க எக்ஸ் ஒய் இசட் இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் ஒய் இசட் இந்த சைடு இருக்கு. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 4 இருக்கா? எத்தனை ஆப்ஷன்? 4மே 4 ஆப்ஷன் வருது. 4மே 4 இருக்கு. அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன 15 இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. அடுத்து பாருங்க இசட் இருக்கு. இசட்டோட வேல்யூ என்ன 2. ஸோ இங்கே தான் 2 இருக்கு. ஓகேவா? ஸோ 4:15:2. ஓகேவா? எக்ஸ் ஒய் இசட்டோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4:15:2. சரி, ஓகே. இங்க ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இது நீங்க ரொம்பலாம் நீங்க யோசிச்சே இருக்க தேவையில்ல. அதாவது LCM ஆஃப் 3 டிஃபரண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 120 வருது. சோ ஏதோ ஒரு 3 நம்பரோட LCM பாத்தீங்கன்னா 120 வருது. Which of the following cannot be their HCF? அதாவது இங்க இருக்கிற நம்பர்ல எது பாத்தீங்கன்னா HCF ஆ இருக்க சான்ஸே இல்லன்னு கேக்குறாங்க. கரெக்ட்டா? 3 எண்களின் மீசிமா ஆனது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீபோவாக இருக்க இயலாது? எது cannot தான் கேட்டிருக்காங்க. சோ இயலாது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ பாப்போமா? இப்ப ஒண்ணுமே இல்ல, 120 இருக்குல்ல. சோ 120 ல எது டிவைட் ஆகாது பாருங்க. 120 டிவைடட் பை 8 வரும். கரெக்ட்டா? சோ எவ்வளவு ஆன்சர் வரும்? 120 டிவைடட் பை நம்ம 8 போட்டோம்னா சோ 1 5 வருமா? சோ 15 வருமா? ஆன்சர் 15 வரும். இப்போ 120 டிவைடட் பை 12 போடுங்க, 10 வருது. 120 டிவைடட் பை 24 எவ்வளோ 5 வருது. பட் இங்க பாருங்க 35 வராது. ஏன்னா 120 டிவைட் பண்ணி நீங்க 35 போட்டு பாருங்க. சோ இது கரெக்ட்டா ஒரு ஹோல் நம்பராவே வராது. சோ 35 மட்டும் தான் டிவைடே ஆகாது. கரெக்ட்டா? சோ அதுதான் cannot be their HCF ஆ இருக்க சான்ஸ் இருக்கு. சரிங்களா? மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா டிவைட் ஆகும் 120 ல. சரிங்களா? சோ அப்ப 35 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ HCF வச்சு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பாருங்க, இந்த மாதிரி நீங்க பேட்டர்ன்லயும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. இதே பேட்டர்னை பார்ப்போம். இப்போ HCF ஆஃப் a² b² HCF இன்டு அதாவது HCF b² c³ ஓட HCF பிளஸ் c² a³ இதோடைய HCF. சரிங்களா? இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா பிளஸ்ல தான் இருக்கு. சரி, இப்போ இதோட வேல்யூ பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு?
இப்போ இதில் நம்ம டேரெக்டாக 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப் நம்ம இதை மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ இது பண்ணாமல் எப்படி பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ஸ்கொயர் பி கியூப் இருக்குது, ஏவை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 2/2ன்றது 2/4 ஆகுமா? 2/4 ஆகும். அடுத்து பாருங்கள் பி கியூப்னு இருக்குது, சாரி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், 3 கியூப் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 3/6 அப்படின்னு ஆகுமா? அதாவது ஏ ஸ்கொயர்னா இது ஃபுல்லாகவே ஏ தான், சரிங்களா? அப்போ 2/4 3/6 அப்படின்னு ஆகுது. அடுத்து பாருங்க பி கியூப். ஸோ இதை வந்து நம்ம கியூப் பண்ணுறோம், அதாவது 3 ஸ்கொயரை 2 × 3 மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ பவருக்கு மேலே பவர் இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? சரி மல்டிப்ளை பண்ணுவோமா? எப்படின்னா b = 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 கியூப் இருக்குன்னா இதை நம்ம கியூப் பண்ணுறோம். கியூப் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா இதுக்குள்ளே? ஸோ மல்டிப்ளை தானே பண்ணணும். அப்போ 3/6 அப்படின்னு ஆகும் இன்ட்டு 5/9 அப்படின்னு ஆகும். ஸோ இதில் காமனாக என்ன இருக்குது? 3/6 இருக்குது, சரிங்களா? ஸோ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 3/6 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள் HCF b ஸ்கொயர் c கியூப் பார்ப்போமா? b ஸ்கொயர் என்ன வரும்? 3 ஸ்கொயர்னா 3/4 அப்படின்னு மாறும். 5 கியூப்னா 3 × 2 எவ்வளோ? 6. அடுத்து பாருங்க c கியூப் இருக்கு, இதை வந்து கியூப் பண்ணணும். ஸோ 5/2 2 × 3 எவ்வளோ? 6. ஸோ 5/6 இன்ட்டு கியூப் இருக்குது, இங்கேயும் கியூபா? ஸோ 3 × 3 எவ்வளோ? 9, 2/9. ஸோ 5/6 காமனாக இருக்கா? ஸோ HCF தான் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள் சி ஸ்கொயர் ஏ கியூப். இப்போ சி ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 5/2னா 5/4 இன்ட்டு கியூப் இருக்குது. ஸோ 3 × 2 எவ்வளோ? 2/6. அடுத்து ஏ கியூப் பார்க்கணும், இதை கியூப் பண்ணுறோம். ஸோ 2 × 3 எவ்வளோ? 6 இன்ட்டு 3 கியூப் இருக்குது. ஸோ கியூப் பண்ணுறோம். 3 × 3 9. ஸோ 3/9. ஸோ கியூப் பண்ணுறோம் 3/9. இதுலேயும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள்? 2/6. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/6 5/6 இருக்கணும், 2/6 இருக்கணும். கரெக்டாக பாருங்கள், 3/6 2/6 5/6 எல்லாமே இருக்கா? ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகேவா? சரி ஓகே, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தோட மக்கள் தொகை 5% இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் மாடல் அதே மாதிரி பேட்டர்ன் தான். அடுத்த வருஷத்துக்கு என்ன ஆகுதுன்னா 5% டிக்ரீஸ் ஆகுது, சரிங்களா? இப்போ 2வது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்கு? 9975 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆண்டோட அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் வந்து என்ன இருந்திருக்கும், பிகினிங்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதலாம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்துருவோமா? இப்போ நான் சக்சஸிவ் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன்? x + y + xy/100. இப்போ இங்கே பாருங்கள் 5% எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா +5. ஸோ 5 இருக்க போகுது. அடுத்த வருஷத்தில் 5% குறையுதுன்னா -5. கரெக்டா? -5. 5 × 5 எவ்வளோ? -25. -25/100. இந்த 5 கேன்சல் ஆகிரும். 25/100 இருக்கு அப்படின்னா என்ன வரும்? -0.25. இந்த -0.25னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஒரு மக்கள் தொகை இருக்கும் 100%, அதுதான் 100%. அடுத்த இயர் எண்ட் ஆகிறப்ப எவ்வளோ இருக்கு? 0.25% வந்து குறையணும். அப்ப 100 - 0.25% வந்து எவ்வளோ? 99.75. 99.75. இந்த 99.75ன்றது என்னன்னா செகண்ட் இயர் இருக்குல்ல, ஸோ அந்த செகண்ட் இயரோட எண்டில் இருக்கிற மக்கள் தொகை தான் 99.75. அதோட வேல்யூ என்ன? 9975. கரெக்டா?
இதுதான் அதோட வேல்யூ. ஸோ செகண்ட் இயரோட எண்ட்ல இவ்வளோ தானே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து என்ன இருக்கும், நம்ம என்ன ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன வச்சோம் 100%, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 100%ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணா எவ்வளோ வரும், 99.75 இருக்கு, இங்க 9975 இருக்கு. ஸோ அடிக்க ஈஸியா இருக்கா, 100 டைம்ஸ் வரும். 100 into 100 எவ்வளோ 10,000. ஸோ அப்போ ஸ்டார்டிங்ல மொதல் வருஷத்துல எவ்வளோ இருந்திருக்காங்க, 10,000 பேர் இருந்திருக்காங்க. 5% இன்க்ரீஸ் ஆகி திரும்ப 5% குறையுது. அப்படின்னா தான் 9975 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டல் பாப்புலேஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ சக்சஸிவ் பர்சன்டேஜ் வச்சா பாருங்க எத்தனை டைம் வந்து நம்ம இதை அப்ளை பண்றோம் அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்க இந்த ஃப்ராக்ஷனில் நம்ம ஆட் பண்ணுறப்ப ஹோல் நம்பராக கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் எப்படி போடுவோம், 5 இருக்குன்னா 5 into 4 20 plus 3 23 divided by 4 அப்படின்னு போடலாம். அடுத்து பாருங்க இது எல்லாமே நம்ம சம் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் 4 into 5 20 ஒரு 4 24 by 5. 8 இருக்குன்னா 7 into 8 எவ்வளோ 56 59 divided by 8 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பாருங்க எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா 40ல தான் இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம 40யா மாற்றணும். என்ன பண்ணலாம், இதை பார்த்தீங்கன்னா இன்ட்டு 10 பண்ணுவோமா. ஸோ இதை என்ன பண்ணுவோம், இன்ட்டு 8 பண்ணுவோம். 24 into 8 பண்ணலாம். அடுத்து இங்கே பாருங்க 40 வரணும்னா என்ன பண்ணலாம், இன்ட்டு 5 பண்ணுவோமா. ஸோ இது எல்லாமே இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா. 23 into 10 எவ்வளோ 230 ப்ளஸ் இது எல்லாமே இங்கே 40ல தான் இருக்கு, டிவைட் பை 40. 8 into 24 192 4 into 8 2 3 192 ப்ளஸ் 59 into 5 எவ்வளோ 295. ஸோ 58 59 கரெக்டா 295. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுவோமா. ஸோ என்ன வரும் 7 9 ஒரு 9 18 21க்கு 1 ரிமைனிங் 2 4 6 7 டிவைடட் பை 40. இப்போ கீழே இருக்க வேல்யூ எல்லாமே பாருங்க எதை நம்ம ஆட் பண்றப்ப ஒரு ஹோல் நம்பரா கிடைக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம 1 இருக்குன்னு வச்சுங்களேன், கீழே வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறது 40 இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 717 plus 1 இருக்குன்னா 718 வந்து 40 ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா 3/40 தான் கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க இப்போ 3/40 அப்படின்னு நம்ம போட்டா என்ன வரும் 720 டிவைட் பை 40 வரும். ஸோ இது கேன்சல் பண்ணுவோம். அடிச்சா எவ்வளவு வரும் 18. ஒரு ஹோல் நம்பர் நமக்கு வந்து கிடைக்குதா. ஸோ அதாவது நம்ம டிவைட் பண்றப்ப பாயிண்ட்ல வந்து ஆன்சர் வரக்கூடாது, ஒரு ஹோல் நம்பரா கிடைக்கணும், அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து ஹோல் நம்பரா இருக்கும், ஒரு முழு எண்ணாக இருக்க வேண்டும். ஓகேவா, இதுதான் நம்மளோட ஆன்சர் 3/40. இதை ஆட் பண்றப்ப தான் நமக்கு ஹோல் நம்பர் கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறப்ப நீங்க இதை பிளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி இதை மைனஸ் பண்ணி நீங்க போடுறதுக்குள்ள நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிரும். ஸோ நம்மளோட டைம் பார்த்தீங்கன்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 50 to 1 minute நம்ம ஒரு கொஸ்டினை வந்து போட்டு முடிக்கணும். அப்படின்றப்ப நமக்கு இதோட ஷார்ட்கட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலே சொல்ல முடியும். a plus b ஹோல் ஸ்கொயர்ல ஃபார்மேட்ல இருக்கா, பிளஸ் இங்க பாருங்க a minus b ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. இது பாருங்க இது a அப்படின்னு நம்ம வச்சோம்னா a into a எவ்வளோ a ஸ்கொயர் பிளஸ் 476 into 476. இது நம்ம b ன்னு வச்சா என்ன வரும் b ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம எப்படி எழுதலாம், a plus b ஹோல் ஸ்கொயர்னா என்ன எழுதலாம், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. அடுத்து பாருங்க பிளஸ் a minus b ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். சரிங்களா, இப்போ இந்த 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆகிரும். இங்க என்ன இருக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னா என்ன வரும், 2 டைம் இருக்கா. ஸோ இது எப்படி எழுதலாம், அதாவது 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரா. ஸோ இது வந்து நம்ம காமனா எடுக்கலாமா, காமனா எப்படி எடுக்கலாம், 2 ரெண்டுத்துலையுமே காமனா இருக்கு. ஸோ 2 வெளியே எடுக்கிறா என்ன வரும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே வந்து கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ ஆன்சர் என்ன 2. ஸோ நம்ம இது என்னன்னு நம்ம சால்வ் பண்ணாமே ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுடலாம். சரிங்களா, ஜஸ்ட் வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் a minus b தெரிஞ்சாலே போதும், இதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஆன்சர் என்ன 2.
ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். சரி, ஓகே. இப்போ ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இருக்குன்னா அதோட சீரியஸ் வந்து நம்ம எப்படி போவோம்? ஏ இருக்கும், ஏ பிளஸ் டி இருக்கும், ஏ பிளஸ் 2d இருக்கும், ஏ பிளஸ் 3d இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்க, காமனாக வந்து என்னதான் இருக்கும்? டி தான் டிஃபரன்ஸா இருக்கும். இதை நம்ம மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? ஏ கேன்சல் ஆயிடும். 2d ல d போச்சுன்னா எவ்வளோ? இதுவும் டிஃபரன்ஸ். அதாவது dன்றது என்னன்னா காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ என்ன சொல்லுவோம்? காமன் டிஃபரன்ஸா. இந்த ஏன்றது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். கரெக்டா? சரி, நல்லா பாருங்க. ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இது எல்லாமே ஆட் பண்றாங்க. ஏதோ ஒரு சீரியஸ் இருக்கு, நமக்கு என்னன்னு தெரியல, ஆட் பண்றாங்க. ஆட் பண்றப்ப என்ன வருது? 0 வருது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு பாசிட்டிவா இருக்கு. அப்ப dன்றது வந்து நமக்கு என்ன இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். இல்ல d வந்து பாசிட்டிவா இருக்குன்னா a வந்து நெகட்டிவா இருக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம கடைசியில போறப்ப என்ன எப்படி இருக்கும்? 0ன்னு வரும். அப்படி பாக்குறப்ப ஃபால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, d வந்து பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க, ஏவும் பாசிட்டிவ். அப்ப ஏதாச்சும் ஒன்னு பாசிட்டிவா இருக்கணும், ஒன்னு நெகட்டிவா இருக்கணுமா? சோ அப்ப என்ன ஆகும்? அப்பதான் 0 வந்து நமக்கு கிடைக்கும். அதனால இதுதான் தப்பு. சரிங்களா? சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் ரூமில் எத்தனை பேர் இருக்காங்க, டாப்ல இருந்து எவ்வளோ இத்தனாவது பொசிஷனில் இருக்காங்க, பாட்டம்ல இருந்து ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இப்போ கிளாஸ் ரூமில் ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் இருக்காங்க. கீழிருந்து கணக்கிடும் போது, ஸோ ஒரு இந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு லைன் வரை வச்சுக்கிறேன். இதில் தான் வந்து 35 மாணவர்கள், அதாவது 35 ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க. இப்போ அப்படி பார்க்குறப்ப கமலோட பிளேஸ் வந்து எங்கே இருக்கு? 7th ஃப்ரம் பாட்டம், அதாவது கீழிருந்து 7வது இடத்துல இருக்கு. ஸோ இங்கே கீழிருந்து கனெக்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7. இந்த 7வது பொசிஷனில் யார் இருக்காங்க? கமல். 7th ஃப்ரம் பாட்டம், கீழிருந்து பார்க்குறப்ப 7வது பொசிஷனில் இருக்காங்க. மேலே இருந்து சுரேஷை பார்த்தோன்னா 9வது பொசிஷன், அதாவது டாப்ல இருந்து பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப 9th பொசிஷன். ஸோ இங்கே மேலே இருந்து பார்க்குறப்ப 9th ஃப்ரம் டாப். ஸோ டாப் பொசிஷனில் பார்க்குறப்ப சுரேஷ் வந்து இங்கே இருக்காங்க. சரிங்களா? இப்போ நல்லா பாருங்க, 35 பேர் இருக்காங்க. இங்கே ஒரு 9 பேர் போயிருச்சு, இங்கே ஒரு 7 பேர் போயிருச்சு. ஸோ மொத்தம் எத்தனை பேர்? 16 பேரா? ஸோ 16 பேர் தானே. அதாவது இங்கே ஒரு 7 பேர், மேலே ஒரு 9, 16 பேரா? ஸோ இந்த 35ல் 16 போச்சுன்னா எவ்வளோ? 19. ஸோ 19 வருமா? 19 ஸ்டூடெண்ட் தான். இன் பிட்வீன்ல இதுக்கும், அதாவது சுரேஷ்க்கும் கமலுக்கும் பிட்வீன்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? கரெக்டா பாத்தீங்கன்னா 16 பேர் இருப்பாங்க. கரெக்டா? ஸோ இங்க பாருங்க, இன் பிட்வீன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 19 பேர் இருக்காங்களா? 16 பேர் வந்து இங்க ஒரு 7 பேர், இங்க ஒரு 9 பேர். இதை மைனஸ் பண்ணிட்டா 35ல் 9 ஒரு 7 மைனஸ் பண்ணிட்டா 19 பேர். இந்த 19 பேரும் சுரேஷ்க்கும் கமலுக்கும் நடுவில் இருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ரமேஷ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பிட்வீன் 2, அதாவது சுரேஷ்க்கும் கமலுக்கும் நடுவில் இங்கே யார் வராங்கன்னா ரமேஷ் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 19 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, இங்க ஒரு 9 பேர், இங்க ஒரு 9 பேர், இங்க ரமேஷ் ஒருத்தவங்க. கரெக்டா? இந்த 19 பாருங்க, 9 9 ஒரு 18, 1 19. இன்பிட்வீன்னா 2 பேர் கிடையாது, ஒரே மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம ஈக்குவலா வந்து பிரிக்கணும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, வாட் இஸ் கமல்ஸோட பொசிஷன் ஃப்ரம் ரமேஷ்? ரமேஷ்ல இருந்து கமலோட பொசிஷன் வந்து என்னவா இருக்கு? சாரி, ஓகே, ரமேஷ்ல இருந்து கமல். இப்போ ரமேஷ்ல இருந்து பார்க்குறோம் கமலோட பொசிஷன் என்ன, அதாவது ரமேஷோட ஒப்பிடும் போது கமல் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க எத்தனை பேர் இருக்காங்க? மிடில் 9 பேர். இவரோட சேர்த்தாதான் 10வது ஆள். கரெக்டா? நான் சொல்றது புரியுதுங்களா? எத்தனை பேர் பிட்வீன்ல இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 9வதுன்னு சொல்லிடலாம். ஆனா பொசிஷன் வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க, இவனோட உடன் ஒப்பிடும் போது கமல் எந்த இடத்தில் இருக்கிறார் தான் கேட்கிறாங்க. அப்படின்றப்ப இந்த 9 இந்த இடத்துல சேர்க்கிறப்ப தான் 10வது இடம் வரும். ஸோ ஆன்சர் என்னன்னா 10th
பொசிஷன். ஓகேவா? பொசிஷன் பார்க்குறப்ப 10th பொசிஷன். பிட்வீனில் எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா தான் நம்ம 9 அப்படின்னு போடணும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகே, இங்க பாருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a prime number as a sum of from two throws of a dice? அதாவது ஒரு இருமுறை ஒரு பகடை உருட்டும் போது கூடுதலாக பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு டைஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ்லாம் எப்படி இருக்கும்? 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. ஸோ இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்குமா? 2,1 2,2 இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே இருக்குமா? ஸோ எழுதுறப்ப கடைசியில் எது வரைக்கும் போகும்? 6,1. ஸோ இதோட எண்ணில் வந்து 6,6 இது வரைக்கும் போகணுமா? ஸோ டோட்டலாக எத்தனை பேர் வருவாங்க? 36. 36 சான்சஸ் இருக்கு. அதாவது நிகழ்தகவு தான் கேட்குறாங்க. இதில் பகா எண் கிடைக்கிறதுக்கு கேட்குறாங்க. இப்போ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்கு? 36. பிரைம் நம்பர் கேட்குறோம். பிரைம் நம்பரோட சம், அதாவது 2 நம்பர்ஸோட இந்த 2 நம்பர் இருக்குல்ல கிடைக்குதுல, இருமுறை ஒரு பகடை உருட்டும் போது கூடுதலாக ஸோ ஆட் பண்ணுறப்ப பகா எண் கிடைக்கணும். இப்போ 1 + 1 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 2 அப்படின்னு வருமா? 1 + 2 எவ்வளோ வரும்? 3. 1 + 3 எவ்வளோ? 4. இது வந்து பகா எண் இல்லை. 1 + 4 எவ்வளோ? 5. 1 + 4 எவ்வளோ? 5. 1 + 5 எவ்வளோ? 6. இது பகா எண் இல்லை. 1 + 6 எவ்வளோ? 7. இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஆட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆட் பண்ணி பார்த்தா எவ்வளோ வரும்னா 15 வரும். கரெக்டா? அதாவது 15 நம்பர்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணால் 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. 15/36 அப்படின்னு உங்களோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ 36ல் 15 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறப்ப 15 டைம் அதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 15 வந்து இருக்கு. பிரைம் நம்பர்ஸ் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருக்கு. கரெக்டா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 15/36 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? சரி, ஓகே. இந்த சம் பாருங்க. ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் போது 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக பாருங்க, இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னது? சுற்றளவா? வட்டத்தின் சுற்றளவு என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr அப்படின்னு சொல்லுவோமா? நீங்க நல்லா பாருங்க, 5% இன்க்ரீஸ் ஆகுது. ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலை, ஆனால் அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆர் இருக்கு. இப்போ ஏரியா வந்து என்ன வரும்? πr² அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா பாருங்க. இப்போ நான் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். 100% வச்சுக்கிறேன். ஆர் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100% இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஸோ ரேடியஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவு தான் சர்க்கம்ஃபரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே ஆரோட வேல்யூ வந்து 2 டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆர் வந்து ஸ்கொயர் ஆகுதுன்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம எப்படி போடலாம்னா சக்ஸசிவ் பர்சன்டேஜில் போடலாம். இதுவுமே அதாவது x + y + xy/100. ஏன் அப்படி போகிறோன்னா ஆர் பாருங்க 2 டைம் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஆர் வந்து எவ்வளோ அளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவு தான் சர்க்கம்ஃபரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஏரியாவும் r² இருக்கிறதால ஆர் வந்து 2 டைம் போகிறோம். இங்கே 5% இருக்கா? சர்க்கம்ஃபரன்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆனால் ரேடியஸும் 5% தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ இங்கே ரேடியஸ் பாருங்க 5 2 டைம் இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ 5 போடுறோம் ப்ளஸ் 2வது டைம் 2 டைம் ஆகுது. ஸோ 5 ப்ளஸ் 5 × 5 எவ்வளோ? 25 டிவைடட் பை 100. ஸோ இது 5 எவ்வளோ? 10. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வரும்? 0.25 ப்ளஸ் 0.25. ஆன்சர் என்ன? 10.25%. ஸோ ஆன்சர் என்ன இருக்குது? 10.25% இருக்கா? இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸசிவ் பர்சன்டேஜ் மூலமாக போடலாம். அதாவது என்னன்னா ரேடியஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவு தான் சர்க்கம்ஃபரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கொஸ்டின் அதே மாதிரி நல்லா பார்த்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க பாருங்க, சர்க்கம்பரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து ஏரியா கேட்குறாங்க. அதனால தான் வந்து ஆர் ஸ்கொயரை வந்து நான் 2 டைம் போடுறேன். ஓகேவா? இங்கே வந்து 1 டைம் தான் இருக்கு. சரிங்களா? நீங்க வேணா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்க போட்டு பாருங்க, கரெக்டா வருதான்னு. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் ரூம் இருக்கு, அதாவது ஒரு கனசதுரம் இருக்கு. இந்த கனசதுரத்தில் மூளை விட்டமா இதுதான் நம்ம டயகனல் சொல்லுவோம். ஸோ இந்த டயகனல் இருக்குல்ல, இந்த டயகனல் வந்து என்ன சொல்றாங்கன்னா 11 × √3 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது 11 × √3 சொல்றாங்களா. மூளை விட்டம் வந்து எவ்வளோ? 11 √3. இதோட ஃபார்முலா வந்து என்ன? கியூப்ல √3a, அதாவது a √3 சொல்லுவோமா. மூளை விட்டம் என்ன? கனசதுரத்தோட மூளை விட்டம் என்ன? √3a. ஸோ அப்படின்னா இந்த √3 கேன்சல் ஆயிடுச்சா என்ன வரும்? a ஓட வேல்யூ 11. அதாவது இந்த பக்கங்கள் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 11 11 11 அப்படின்னு போகும். கரெக்டா? a ஓட வேல்யூ என்ன? 11. கரெக்டா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்கணும்னா வால்யூம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வால்யூம் என்ன? கனசதுரத்தோட கன அளவு எவ்வளோ? a கியூப். a கியூபோட வேல்யூ என்ன? 11 இருக்கு. அப்போ 11 கியூபோட வேல்யூ என்ன? 1331. கரெக்டா? 1331 கியூபிக் ஃபீட். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே. இந்த கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா நம்ம சக்சஸிவ் பர்சன்டேஜ் வச்சு போடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பாக்டீரியா பார்த்தீங்கன்னா 5% ஒரு ஹவரில் வந்து க்ரோ ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவரில் 12% வந்து டிக்ரீஸ் ஆகுது. மூணாவது ஹவரில் பார்த்தீங்கன்னா 10% க்ரோ ஆகுதுன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் 20,000 இருக்கு. 3 ஹவர்ஸ்க்கு அடுத்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது 2 மெத்தடில் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ 20,000 பார்த்தீங்கன்னா இனிஷியலில் இருக்கு. இது நார்மலாக நம்ம போடுற மெத்தட்னா சொல்லலாம். 20,000 இருக்கு. இந்த 20,000த்துல 5% க்ரோ ஆகுது. ஸோ இது வந்து 100%. இதுதான் எப்பவுமே இனிஷியலாக நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுதான் 100%. ஓகேவா? இப்போ 5% வந்து என்ன? 100%னா 20,000, 10%னா 2,000, 1%னா 200. இதுதானே 1%. அப்போ 5, அதாவது 1% தான் 200னா 5% என்ன வரும்? 1000. இப்போ 5% இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 20,000 கூட இந்த 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ வரும்? 21,000. 21,000. அடுத்து செகண்ட் ஹவரில் 12% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து 12% டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ 12% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? 1% வந்து 210னா அப்போ 12 × 210 போடுவோமா? ஸோ என்ன ஆன்சர் வரும்? 21224. ஸோ 252 இங்கே இருக்க ஒரு 0. இப்போ இந்த 2520 என்ன ஆகுதுன்னு பாருங்க, டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா? 2520 வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மைனஸ் பண்ணுவோமா? 12% டிக்ரீஸ் ஆனால் என்ன வரும்? 2520 வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 0 இங்கே 10 இருந்துச்சுன்னா 8 வரும், 9 இருந்துச்சுன்னா 4, 20 இருந்துச்சுன்னா 18. 18480. இன்னுமே கொஸ்டின் முடியல. அடுத்து பாருங்க, 10% என்ன ஆகுது? க்ரோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் 10% எவ்வளோ? 1848. இது 100%னா 10% க்ரோ ஆச்சுன்னா எவ்வளோ? 1848. ஸோ இது கூட 1848 ஆட் பண்ணால் என்ன ஆன்சர்? 8, 12, மீதி ரிமைனிங் 1, 13, 1. ஸோ 10, 3, 2, 8 இருக்கா? சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஆட் பண்ணால் 10, 0, ரிமைனிங் இங்கே 1 வரும். 20328. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20328. இதை வந்து நம்ம எப்படி சக்சஸிவ் பர்சன்டேஜில் எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஸோ இதே கொஸ்டினை நம்ம சக்சஸிவ் பர்சன்டேஜில் எப்படி போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ
ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவரில் எவ்வளோ 5%, 12% வந்து டிக்ரீஸ் ஆகுது கரெக்டா. ஸோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம், சக்ஸசிவ் பர்சன்டேஜ் என்ன, x + y + xy/100. ஸோ 5 இருக்கு, 12 வந்து மைனஸ் ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னா -12. அடுத்து 5 × 12 எவ்வளோ 60 அப்படின்னா -60 போடணும். -60 xyனா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் டிவைட் பை 100. ஸோ இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ -7. இதை வந்து கேன்சல் பண்ணால் 0.6 -0.6. ஸோ இதை நம்ம மைனஸ்லேயே ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் -7.6. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர் ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ வருது -7.6 இருக்கு. இப்போ அடுத்து பாருங்க 10% என்ன ஆகுது, திரும்ப க்ரோ ஆகுதுன்னா திரும்ப சக்ஸசிவ் பர்சன்டேஜ் இதே மாதிரி போடணும். ஃபர்ஸ்ட் இந்த -7.6 வந்து எக்ஸுக்கு பதிலாக எடுத்துக்கிறோம், -7.6. ஒய்க்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம்னா 10% க்ரோ ஆகுதுல்ல +10. ஸோ +10 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 76 -76 டிவைட் பை 100. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும் 10 -7.6னா +2.4 -0.76. இதை திரும்ப மைனஸ் பண்ணுங்க, 2.4ல 0.76 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 4 ஒரு 13 இருந்துச்சுன்னா 6 1.64%. ஸோ என்ன ஆகுதுன்னா இனிஷியலாக இப்போ 20,000 இருந்துச்சு, இது 1.64ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர் தேர்ட் ஹவர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தோன்னா 20,000 இருந்து 1.64 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பார்ப்போமா, இப்போ இந்த 20,000 இன்ட்டு 1.64 போடுவோமா, 20,000 இன்ட்டு 1.64% என்ன பண்ணும் டிவைடட் பை 100. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 இன்ட்டு 164 எவ்வளோ வரும் 832. ஸோ இந்த 2 0 போச்சுன்னா 328. ஓகே, அதாவது ஸ்டார்டிங்கில் 20,000 இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர் 3 ஹவர் மூணுமே கம்பைன் பண்ணி பார்த்தது தான் 1.64. இந்த 1.64 20,000 எவ்வளோன்னு பார்க்குறோம் 328. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா கடைசியாக மூணு ஹவர்ஸ்க்கு அடுத்து எவ்வளோ பாக்டீரியா இருக்குன்னு கேட்குறாங்க. 20,000 இருக்கு, 328 இருக்கு, ரெண்டுமே ஆட் பண்ணால் எவ்வளோ 20,000 ஒரு 328 ஆட் பண்ணால் 20,000 328. ஓகேவா, இது சக்ஸசிவ் பர்சன்டேஜ் மூலம் போடுறது சரிங்களா. ஸோ எவ்வளோ கொஸ்டின் பாருங்க, சக்ஸசிவ் பர்சன்டேஜ் வச்சு நிறைய கொஸ்டின் வருது. நீங்க இது புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா கத்துங்க சரிங்களா. ஒரு சின்ன கொஸ்டின் தான், பட் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்க்குறப்ப நான் பார்க்குறவங்க என்ன நினச்சேன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்களா அமௌண்ட் கேட்குறாங்களா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி தான் நம்ம போயிடுவோம். ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அமௌண்ட் கேட்குறாங்க, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து தான் கேட்குறாங்க. ஸோ அதாவது ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு பிறகு 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு 6400 வினால் பெறப்படும் தொகை எவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது 2 years 6 months 2.5 years. இது எத்தனை பர்சன்டேஜ் 5%. 5 into 2.5 எவ்வளோ 12.5%. இது இன்ட்ரெஸ்ட் 12.5%. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் அமௌண்ட் வந்து என்ன சம்மு வந்து எவ்வளோ 100% எவ்வளோ 6,400 கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கண்டுபிடிப்போமா, இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது எவ்வளோ கண்டுபிடிப்போமா. ஸோ இது 0 கேன்சல் ஆகிரும். 64 இன்ட்டு 12.5 வந்து என்ன வரும் 12.5 நம்ம எப்படி எழுதலாம் 64 இன்ட்டு 100 டிவைட் பை 8ன்னு எழுதலாமா. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 8 இன்ட்டு 100 800. ஆனால் பாருங்க 800 ஆப்ஷனில் கொடுத்துருக்கான். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 800 இது கேட்கல. இது நம்ம கண்டுபிடிச்சது என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டின் நல்லா பாருங்க, பெறப்படும் தொகை ஃபுல் அமௌண்ட் கேட்குறான். அதாவது ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி ரிசீவ்டு, கடைசியாக எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகுது. இது பிரின்சிபல், நம்ம கண்டுபிடிச்சது இது இன்ட்ரெஸ்ட். ஸோ ரெண்டுமே சேர்த்தாதான் அமௌண்ட்னா என்ன வரும் பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் ரெண்டு சேர்ந்ததா. பிரின்சிபல் எவ்வளோ 6,400 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 800. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 7,200. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா 7,200 தான் ஆன்சர். அமௌண்ட் தான் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி கொஷின் தான். எலிஃபண்ட் வந்து 20 கிலோமீட்டர், லயன் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர், சீட்டா வந்து 100 கிலோமீட்டர். ஸோ எல்லாத்தோட ரேஷியோ வந்து போட சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அதாவது எலிஃபண்ட் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பர் ஹவர், லயன் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் பர் ஹவர், சீட்டா பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் பர் ஹவர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், எல்லாத்தோட ரேஷியோ தான் போட சொல்லியிருக்கான். ஸ்பீடோட ரேஷியோ போட்டு எது கம்மியாக இருக்கு லீஸ்ட் ஒன் கேட்குறான். இப்போ எலிஃபண்ட் லயன் என்ன வரும், எலிஃபண்ட் எவ்வளோ 20, லயனோடது எவ்வளோ, இது பார்த்தீங்கன்னா லயனு, இது சீட்டா. சரி, லயனோடது எவ்வளோ 80. ஸோ 20/80 தான் எவ்வளோ 1/4. 1/4 அடிச்சா என்ன வரும் 0.25. அடுத்து பாருங்க, லயனு சீட்டா, லயன் எவ்வளோ 80, சீட்டா எவ்வளோ 100. ஸோ இதை அடிச்சா என்ன வரும், ஸோ 0 கேன்சல் ஆகும். 4/5 4/5 என்ன வரும் 0.2 வருமா. ஸோ இதை அடிச்சா எவ்வளோ வரும் 0.0 லயன் பார்த்தீங்கன்னா 80, சீட்டா பார்த்தீங்கன்னா 100, 0 கேன்சல், 0.8 0.8. அடுத்து எலிஃபண்ட் சீட்டா, எலிஃபண்ட் எவ்வளோ இருக்கு 20, சீட்டா பார்த்தீங்கன்னா 100. ஸோ இதை அடிச்சா என்ன வரும் 0 கேன்சல், 0.2 அப்படின்னு வருமா. அடுத்து லயனு எலிஃபண்ட், லயனோட எவ்வளோ கொடுத்துருக்காங்க 80 டிவைடட் பை எலிஃபண்டோட எவ்வளோ 20. ஸோ இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ 4. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, லீஸ்ட் ஒன், அதாவது எந்த விகிதம் வந்து சிறியது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது சின்னதாக இருக்குது பாருங்க, 0.2 தான் கம்மியா. ஸோ 0.2 என்னது எலிஃபண்ட் சீட்டா. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே, அதாவது 48 செகண்டு, 72, 108 வினாடிகளில் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது, அதாவது ஆஃப் ஆகி திரும்ப ஆன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாமே சைமல்டேனியஸாக எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க, கரெக்டாக 8 மணி 20 நிமிஷத்தில் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா எப்போ வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா பாருங்க, 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில், அதாவது 48, 72, 108 அப்படின்னு சொல்லிட்டு 3 சிக்னல் வந்து இருக்கு, எல்லாமே சேஞ்ச் ஆகுது, மாற்றம் அடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றம் அடையுது, திரும்ப எத்தனை மணிக்கு மாற்றம் அடையுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த 48, 72, 108க்கு எல்சிஎம் எடுங்க. 48, 72, 108க்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ஸோ இந்த 108 வச்சு நம்ம போடலாம். 216 532 வருமா, சாரி 432 வருமா எல்சிஎம் எடுத்தா. ஸோ நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்கள், எல்சிஎம்க்கு நிறைய ஷார்ட்கட் இருக்குது. 108 108 வச்சு 108ல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள், ரெண்டுமே டிவைட் ஆகாது. 108 டபுள் பண்ணுங்க 216, அப்போ டிவைட் ஆகுதா பார்த்தாலும் டிவைட் ஆகாது கரெக்டாக. ஸோ 216 கூட திரும்ப 108 ஆட் பண்ணுங்க, அப்பவும் வராது. திரும்ப 216 108 108 ஆட் பண்ணிங்கன்னா 432 வரும். இந்த 432ல் 48 டிவைட் ஆகும், 72 டிவைட் ஆகும். அதுதான் நம்மளுடைய எல்சிஎம். இல்லைனா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 போட்டு இந்த மாதிரி போடுவோம்ல, ஸோ இந்த மாதிரியும் போட்டு பாருங்க 432. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 8:20 எத்தனை மணிக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் வந்து எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 432. இது எல்லாமே என்னது செகண்ட்ஸ் கரெக்டாக. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஹவர்ஸில் மினிட்ல வந்து போயிருக்கு. ஸோ நம்ம வந்து இது மினிட்டாக மாற்றுவோமா, 60ஆல் டிவைட் பண்ணுவோமா. 60ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 7 × 60 எவ்வளோ 420 வருமா. 420 ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 12 டிவைடட் பை 60 அப்படின்னு இருக்கும் கரெக்டா. ஸோ 7 இது வந்து 7 மினிட்டு, 12 வந்து என்னது செகண்ட்ஸு கரெக்டா. ஸோ அப்படின்னா 8:20னா இது எப்படி ஆட் பண்ணலாம், 8:20 00 செகண்ட்ஸு எத்தனை நிமிஷம், இது வந்து மினிட் தான் ஆகுது, அதாவது செகண்ட்ஸ் இருக்குது, செகண்ட்ஸை வந்து 60ஆல் டிவைட் பண்ணால் மினிட்டாக தான் வரும். ஸோ 7 ப்ளஸ்ஸு எவ்வளோ செகண்ட்ஸு 12 செகண்டு, ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ வரும் 8 27
12. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? So இந்த क्वेश्चन பாருங்க. Find the greatest number which will be which on dividing 1657 2037 leaves the remainder 65. அதாவது இதில் இருக்கிற எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறப்ப டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் 6 இருக்கணும். இந்த நம்பருக்கு ரிமைனிங் வந்து 6 இருக்கணும். இந்த நம்பருக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கணும்? 5 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம பார்த்ததுக்கப்புறம் எந்த நம்பர் வந்து கரெக்டாக டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு 16 இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், 3 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் எந்த நம்பரை டிவைட் பண்ணால் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அந்த ரிமைண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ 16 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 8ன்னு கிடைக்கும். 16 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 15 வரும். ரிமைண்டர் எவ்வளோ? 1 வருதுல்ல. ஸோ இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இந்த 1657 கூட அந்த 6ஐ வந்து மைனஸ் பண்ணிடலாமா? மைனஸ் பண்ணால் இது டேரெக்டாக வந்து டிவைட் ஆகுதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ 16 இருக்குன்னா 1 வந்து ரிமைண்டர் வருதா? அப்போ 16 மைனஸ் பண்ண எவ்வளோ? 5. இந்த 3 இருக்குன்னா 3ஆல் டிவைட் பண்ணால் 5. கரெக்டாக நமக்கு ஆன்சர் வருதா? இதே மாதிரி தான் 1657ல் 6ஐ மைனஸ் பண்ணால் எவ்வளோ? 1651. 2037ல் 5% எவ்வளோ? 2032. இப்போ இந்த நம்பர் கூட எல்லாமே 95ல டிவைட் ஆகுதா? 381ல டிவைட் ஆகுதா? 127ல டிவைட் ஆகுதா? 254ல டிவைட் ஆகுதா அப்படின்னு இதை வச்சு இந்த நம்பரும் பார்க்கணும், இதை வச்சு இந்த நம்பரும் பார்க்கணும். ஸோ கரெக்டாக எது ஆன்சர் வரும் அப்படின்னா 127 வரும். ஸோ நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 127ஆல் நம்ம டிவைட் பண்ணால் தான் கரெக்டாக ஒரு நம்பராக கிடைக்கும். மற்ற நீங்கள் எந்த நம்பர் கூட நீங்கள் பண்ணாலுமே பாயிண்டில் வந்து ஆன்சர் போகும். சரிங்களா? ஸோ 2 கொஸ்டின் இதே மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 1356 1868 2764 இதோட ரிமைண்டர்ஸ்லாம் என்ன வரணும்? 12 வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கூடமே 12 வந்து மைனஸ் பண்ணுவோமா? ஸோ 12 மைனஸ் பண்ணால் எவ்வளோ? 4 4 1 3. அடுத்து இதில் 12 மைனஸ் பண்ணால் 6 5 1 8. 2764ல் 12 வந்து மைனஸ் பண்ணால் 2 5 2 7. ஸோ இதில் எந்த நம்பர் கூட இது எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணால் கரெக்டாக வந்து உங்களுக்கு நம்பர் கிடைக்குது அப்படின்னா 64 தான் இருக்கும். மற்ற எல்லாமே நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், பாயிண்டில் தான் வரும். ஸோ 64ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ இங்கே வந்து ஜிஎஸ்டி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பர்சன்டேஜில் வந்து நீங்கள் ஆப்டிடியூடில் உள்ள நம்ம சம்ஸு போகிறனாவே பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் தெரியாமல் உள்ளவே என்டர் ஆக முடியாது. ஸோ கண்டிப்பாக பர்சன்டேஜை பற்றி நிறைய கற்றுங்க. எல்லாமே பர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்குது, ஒரு ட்ரேடர் வந்து சோல்வ் பண்ணுறாங்க 10,502. இது ஜிஎஸ்டியோட சேர்ந்துருக்கு 18% டேக்ஸோட. அப்படின்னா ஜிஎஸ்டி எவ்வளோ? அந்த 18% போட்டாங்களா, இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 10,502 அதாவது வணிகர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து 18% சேர்த்து பார்த்தீங்கன்னா 10,502க்கு அப்படி சேல் பண்ணுறாருன்னா தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 10,502 என்னது? நார்மலாக ஒரு 100% ஒன்று வேல்யூ இருக்குது. ஜிஎஸ்டி 18% போட்டால் நம்ம வாங்குறப்ப எவ்வளோ வாங்குவோம்? 118% விலை என்னவோ அதுதான் வாங்குவோம். அதே தான் இங்கேயும் 10,502ன்றது 118, 100 பிளஸ் ஒரு 18% இங்கே ஜிஎஸ்டி இருக்குல்ல, இது ஆட் ஆகி வந்தது தான் இந்த அமௌண்ட். அப்போ 118% தான் 10,502. கரெக்டா? அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி அமௌண்ட் தான் கேட்குறான். 18% எவ்வளோ அப்படின்னு பார்த்தா இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இது நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 118, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10502 இன்ட்டு 18 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? 10502 இன்ட்டு 18 டிவைடட் பை 118. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா
கரெக்டாக 1602 ஆன்சர் வந்து வரும். சரிங்களா? இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்க. 1602 இதுதான் நம்மளுடைய ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஆப்டிடியூட் இதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்கன்னா பர்சன்டேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் எல்லா கொஸ்டின்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எல்சிஎம் HCF இது வந்து தெரிஞ்சிருக்கணும். டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் கேட்டாங்க. கரெக்டாக? டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 2 கொஸ்டின் கேட்டாங்க. சக்சஸிவ் பர்சன்டேஜ் வச்சு நிறைய இந்த பர்சன்டேஜ்லேயே சக்சஸிவ் பர்சன்டேஜ் வச்சு நம்ம நிறைய போட்டிருப்போம். கரெக்டாக? ஸோ இது எல்லாமே பார்த்துங்க எதெல்லாம் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு பாருங்க. மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லாமே பர்சன்டேஜ் வச்சு தான் இன்க்ரீஸ் ஆகுது. மெயினாக இந்த பர்சன்டேஜ் நீங்கள் தெரிஞ்சாலே போதும். ஒரு 25க்கு அட்லீஸ்ட் ஒரு 23, 24 ஆச்சும் நீங்கள் வந்து போட்டுடலாம். சரிங்களா? ஸோ ஒரு நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.